Samsung Galaxy S10 Plus S9 தொடர்ந்து சாம்சங்லேருந்து S10 Plus லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா புதுமையான டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் நிறைய ஹைலைட்டோட வந்திருக்கு. என்னென்ன ஹைலைட் வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்பெஷலாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. நார்மலாக ஆப்டிக்கலாக இல்லாமல் இங்கே அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப குயிக்காக ஒரு சூப்பரான அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக S10 Plus அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அதோட ஹைலைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாட்டமில் இந்தியன் சிம் ஒன்லி அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் IMEI டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம், உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளெக்சிபிள் கிடையாது, டெம்பர்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மொபைல் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரிசம் ப்ளூ ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுலேயே ஒயிட் அண்ட் பிளாக்கும் கூட இருக்குது. அண்ட் மொபைல் கேஸை மொபைலோட ஃபிட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால பார்க்குறதுக்கு மொபைலோட ஓவரால் லுக்குமே அப்படியே இருக்குது, எந்த ஒரு இதுவுமே ஆகாமல். நெக்ஸ்ட்டு ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் அவுட்புட்டோட வரக்கூடியது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் USB கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட மொபைலையும் இன்னொரு மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் C கேபிள் தான். ஸோ பாக்ஸ்லேயே AKG அப்படின்ற ஹெட்செட்டுமே கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டோட கேபிள் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபைபரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு பார்த்துட்டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே டிசைன் அண்ட் மொபைலோட ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கொரில்லா கிளாஸ் 5ம் ஃப்ரண்ட் சைடில் கொரில்லா கிளாஸ் 6ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேனல் எல்லாமே மெட்டல் பாடியில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு பாலிஷ்டு லுக்கில் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. நார்மலாக இயர்பீஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து உங்களுக்கு ஸ்டீரியோ அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. நார்மலாக வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்டீரியோலேயே நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். மைக் கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பிக்ஸ்பி பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இந்த பட்டனை யூஸ் பண்ணி பிக்ஸ்பி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாப்பில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு SD கார்டு ஒரு சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே 4G வோல்ட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 3 ஹைலைட் நான் நோட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதனால் உங்களோட மொபைல் மேலே உங்களோட ஃபிங்கரை வச்சிங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் மூலியமாக உங்களோட ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணி 3D மாடல் எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிங்கர் வைக்கும்போது சவுண்ட் வேவ்ஸ் மூலியமாகவே உங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். நார்மலாக மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாமே 2Dயாக தான் ஸ்கேன் பண்ணும். இது 3Dயாக ஸ்கேன் பண்ணுறதுனால ரொம்பவே ஹை செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது S9 விட இங்கே நிறையாவே வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. 6.4 இன்ச் குவாட் HD ப்ளஸ் டைனமிக் AMOLED இன்ஃபினிட்டி O டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. HDR10+ இருக்கிறனால இதில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாமே ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் S9 கம்பேர் பண்ணும்போது 14% இன்னுமே பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். டே டைமில் கூட நீங்கள் வெளியில் போனாலும் பிரைட்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. இன்ஃபினிட்டி O டிஸ்பிளே அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டை தான் வந்து O அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல 2 டியூவல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமராவை பொறுத்த வரைக்கும் டியூவல் பிக்சல் 10 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ f1.9 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த டெப்த் சென்சிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயுமே வைட் ஆங்கிள் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு தனி கேமராவில் ஒர்க் ஆகலை. உள்ளே வந்துட்டு சாஃப்ட்வேர் மூலியமாக இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மொபைலோட பேக் கேமரா ரொம்பவே ஹைலைட்டாக சொல்லலாம். ட்ரிபிள் கேமராவோட வருது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் ரிவ்யூ போய் இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது எல்லாமே. ஸோ அப்பச்சர் வேல்யூ 2.2 வருது. ரொம்பவே லார்ஜ் ஏரியாவை ஈஸியாகவே கவர் பண்ணுது. ஸோ குரூப்பாலாம் எடுக்கிறீங்க இல்லை நிறைய ஏரியாவை கவர் பண்ணோம் அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது கேமராவை பொறுத்த வரைக்கும் வைட் ஆங்கிள் 12 மெகா பிக்சல்
டியூவல் அப்பேச்சர் டியூவல் பிக்சல் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நைட் டைமில் நீங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அப்பேச்சர் வேல்யூ 1.5ல் ஒர்க் ஆகும். அதுவே வந்துட்டு டேயில் நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 2.4ல் வந்து மோட் கன்வெர்ட் ஆயிரும். இது வந்துட்டு ஃபிசிக்கலாகவே சேஞ்ச் ஆகுது. அடுத்தது ஃபைனலாக 2x அளவுக்கு ஜூம் ஆகக்கூடிய ஆப்டிக்கல் ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு டெலிஃபோட்டோகிராஃபிக்கு 12 மெகா பிக்சல் கேமராவும் 2.4 அப்பேச்சர் வேல்யூவும் வருது. ஸோ இதோட சாம்பிள் ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் ரிவ்யூ இப்போ இனிமேல் நிறைய ஃபோட்டோவோட தனி ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னு வரும்போது சாம்சங்கோட Exynos 9820 அப்படின்ற ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடியது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் கேம்ஸ் இதெல்லாம் விளையாடும் போது அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பேக் சைடில் இந்த கூலிங் டெக்னாலஜி மூலியமாக ஈஸியாக ஹீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெவி கேம் எல்லாம் விளையாண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ பண்ண எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொபைலோட இன்னொரு ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா, IP68 வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டோடு வருது. ஸோ இதனால் உங்கள் மொபைலுக்கு இன்னுமே சேஃப்டி அதிகமாகுது. ஸோ இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னும் போது இந்த இடத்துல சாம்சங் தரப்புலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 1 UIக்கு சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த புது UIயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மேலே கையை கொண்டு போய் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ல, கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன் ஆகி வந்துடுது. ஸோ சிங்கிள் ஹேண்ட் யூஸருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கனால ஈஸியாக நம்ம ஹேண்டிலுமே பண்ண முடியுது. அண்ட் ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, சிம்பிளிஃபையாகவும் இருக்குது. அண்ட் டார்க் மோடுமே கூட இருக்குது. நீங்கள் நைட் டைமில் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4100 mAh பவரோடு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 டேக்கு தாராளமாக சார்ஜ் நிற்கும். அது போல தான் இவங்களோட சாஃப்ட்வேருமே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணால் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ இப்போ நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே இருக்குது. அதே போல் ஒயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹைலைட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொபைலோட வேரியண்ட் ப்ரைஸ் ஆஃபர்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 73,900 ரூபாய்க்கு இருக்குது. 8GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 91,900க்கு அவைலபிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 12GB RAM 1TB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரக்கூடியது 1,17,900க்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இவங்க சில ஆஃபர்ஸுமே கொடுக்குறாங்க. இவங்களோட கேலக்ஸி வாட்ச் வந்து 10,000 ரூபீஸ்க்கு அவைலபிளில் இருக்கிற மாதிரியும், இவங்களோட இயர்பட்ஸ் வந்து 3,000 ரூபீஸ்க்கு அவைலபிளில் இருக்கிற மாதிரியும், HDFC மூலியமாக 6,000 ரூபீஸ் கேஷ்பேக் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க.